நம்ம எல்லாரும் அமரன் ட்ரெய்லர் வந்து பார்த்திருப்போம். அப்புறமா தான் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்னா யாரு அப்படின்னு சர்ச் பண்ண வந்திருப்போம். பிஃபோர் அந்த மூவியை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய ஹிஸ்டரியும் அண்ட் அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்றதையும் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஹாய், திஸ் இஸ் அருந்ததி, ஒரு வாட்சிங் அருந்ததி இன்சைட். லெட்ஸ் கோ. ஏப்ரல் 12 முகுந்த் வரதராஜன் பிறக்கிறாரு கேரளால. அவங்களுடைய அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரதராஜன், கீதா வரதராஜன் அவங்க அம்மா பேரு. அண்ட் இவர் வந்து கேரளால தான் பிறந்திருந்தாலுமே சென்னையில தான் வந்து வளர ஸ்டார்ட் பண்றாரு. அவரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலிங்கும் சென்னையில தான் கம்ப்ளீட் பண்றாரு. யூஜி பிஜி எல்லாமே சென்னையில தான் கம்ப்ளீட் பண்றாரு. அவருடைய கோல் என்ன அப்படின்னு சின்ன வயசுல கேட்டதுல இருந்தே இவர் என்ன சொல்லுவாருன்னா மிலிட்டரியில போய் ஆபீசரா ஆகணும் அப்படின்றதான். எப்படி இப்ப இருக்க பசங்க எல்லாருமே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்ன்ற கோல் இருக்கும், அப்பயே அவருக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா மிலிட்டரியில தான் சேர்ந்தா சேருவேன் அப்படின்றது. 2005ல கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் அதை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. 2006ல அவரு மிலிட்டரி போர்ஸ்க்கு ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு இவருடைய பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, ஒரு கேப்டனா ப்ரமோட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் 2009ல அவருடைய லவ்வரை வந்து மேரி பண்ணிக்கிறாரு, இந்து ரெபக்கா வர்கீஸ். அவருக்கு ஒரு பேபி கேர்ளும் பிறகுது. என்னதான் இவர் நல்ல ஒரு பொசிஷன், ஹையர் கேப்டன் பொசிஷன்ல இருந்தாலுமே ஃபேமிலிக்கும் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூடயும் ஜாலியாவும் இருப்பாரு. பிளஸ் அவருடைய டிபார்ட்மெண்ட், அதாவது அவங்களுடைய குரூப் இருக்காங்களா, குரூப் மெம்பர்ஸையும் நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான போர்ஸாவும் வந்து உருவாக்குறாரு. இப்போ ரீசெண்டா கூட நிறைய வைரல் ஆயிருக்கும். அவர் அவங்களுடைய குழந்தை கூட ஒரு பாட்டு, பாரதியார் பாட்டு வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற ஒரு பாட்டை வந்து அவர் சொல்லி கொடுப்பாரு. சோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷனா ஒரு டாட்டரையும் வளர்க்குறாரு, அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்திருக்காரு ஒரு டாட்டருக்கும். ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் மிலிட்டரி அப்படின்றது வந்து ஒரு சேஃபஸ்டான ஒரு ஜாப் கிடையாது. நிறைய வந்து அவருக்கு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு டைம் ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்ல வந்து என்ன ஆகுது, அவருக்கு வந்து பவுண்ட் ஒரு சில காயப்படுது. அப்புறமா வீட்டுக்கு அவர் போகும்போது அவங்களுடைய மனைவி அவங்கள பார்த்து வந்து ரொம்ப அழறாங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, நீ ஒரு சோல்ஜரோட ஒய்ஃப், சோ ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன்னுடைய கண்ணுல இருந்து வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2012ல ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் நடக்குது. அதுல ஆல்தஃப் பாபா அப்படின்றவங்களை வந்து சுட்டுக் கொள்ளணும். அதுக்கு இவரு உங்களுடைய டீமோட போறாரு. முகுந்த் வரதராஜன் அவருடைய டீமோட போறாரு ஆப்பிள் ஃபார்முக்கு அவங்களை வந்து சுட்டுக் கொள்றதுக்கு. அப்ப அவர் வந்து என்ன வச்சிருக்கான் அந்த தீவிரவாதி அப்படின்னா, அவன் கையில வந்து ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான், AK-47. அது வந்து ஆட்டோமேட்டிக் மோட்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக் மோட்னா ஒரு டைம்ல அட் ஸ்பாட் ஆஃப் டைம்ல வந்து நிறைய குண்டு வந்து வரும், எந்த சைட்ல இருந்து வரும்னே சொல்றது, நிறைய பேரை வந்து சுட்டு தொலைக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல இருக்கு. இவர் நினைச்சிருந்தா முகுந்த் வரதராஜன் நினைச்சிருந்தா அவங்களுடைய ட்ரூப் எல்லாம் சொல்லி அவர் சுட்டு கொண்டிருக்கலாம். ஆனா அவர் என்ன நினைச்சிருக்காரு, நம்மளுடைய குரூப்ல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் சேஃப்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அன்டில் அவர் வந்து ஒரு கவுண்டா ஒரு புல்லட்டா வந்து கவுண்ட் பண்றாரு. அது மேனுவல் மோடுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து அவங்க போய் சுட்டுக் கொள்றாங்க. இந்த டைப் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். சோ முகுந்த் வரதராஜன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. என்னதான் அவர் ரொம்ப ஃபேமஸா இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு கேட்ஜெட்ஸ் அவங்க கிட்ட இருந்து கிடைக்குது. அந்த கேட்ஜெட்ஸ்ல தான் வந்து ஒரு கோட் வேர்ட் வந்து இருக்கு. சோ அதனால ஒரு டெக்னிக்கல் டீம் கூட கொடுத்து இந்த கோட் வேர்டை வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க, இதுல என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து ஒரு க்ளூ, அதுதான் வந்து ஒரு சைனா இருக்கு அவங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்றதுக்காக. ஹிஸ்புல் முஜாஹிதீன் குரூப் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் வந்து தீவிரவாத இயக்கம் மாதிரி. அந்த இயக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு கோட் வேர்டா இருக்கும். சோ அதனால நீங்க சீக்கிரமா இதை கண்டுபிடிச்சு கொடுங்க, டெக்னிக்கல் டீம் கிட்ட அதை ஒப்படைக்கிறாரு அவரு. மீன்வைல் வந்து ஒரு எலெக்ஷன் காஷ்மீர்ல வந்து நடக்குது கரெக்டா 2014 டைம்ல. அந்த டைம்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே நடுவுலயே வந்து பீப்புள் எல்லாருமே சுட்டுக் கொள்றாங்க தீவிரவாதிகள். ஏன்னா காஷ்மீரை வந்து அவங்க பாகிஸ்தான் பக்கமா வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக எலெக்ஷன் நடுவுல வந்து இது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புறாங்க. அந்த டைம்ல போலிங் ஆபீசர்ஸ் இருக்காங்களே அவங்களையும் வந்து சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல முகுந்த் வரதராஜனுக்கு ரொம்ப கோபம் வருது. இந்தியா வந்து ஒரு டெமோக்ரஸியான ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிலே நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் போடுறதுக்கு யாரு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கு கூட வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து டெலிகாஸ்டிங் ஆகுது. சோ இந்தியாவுக்கு ஒரு அஷேம்டா இருக்கு. இப்போதான் முகுந்த் வரதராஜனுக்கும் யார் இதுக்கு பின்னாடி இருக்கா, இது பின்னாடி இருக்கவங்களை கண்டுபிடிச்சு கண்டிப்பா நம்ம வந்து காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. கரெக்டா ஏப்ரல் 25, 2014 அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா வந்து
முகுந்த் வரதராஜன் அவங்க டீம் கூட வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல இருக்கும். அப்போ வந்து அவருக்கு ஒரு கால் வருது. எந்த கால் அப்படின்னா, அந்த டெக்னிக்கல் டீம் கிட்ட கொடுத்து ஒரு டீகோட் பண்ண சொல்லியிருப்பார்ல ஒரு டாக்குமெண்ட்டை, அந்த டாக்குமெண்ட்டை பத்தியான ஒரு கால். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதி, அதாவது அவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா காசிபத்ரி அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல இருந்து பதுங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. சோ அதனால அந்த ஸ்பாட்லயே அவர் என்ன பண்றாரு, டீம் எல்லாமே கூட்டிட்டு ஒரு 6 பேரா போறாங்க. நிறைய பேரே போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம நிறைய பேர் போனோம் அப்படின்னா அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், நிறைய தகவல் தெரிஞ்சு அவன் தப்பிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6 பேரை மட்டுமே வச்சு போறாரு. அந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, நீங்க தேடிட்டு வந்தவங்க ஒருத்தர் கிடையாது, 3 பேரு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் தேடிட்டு இருக்க அந்த நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்தஃப் வாணி. அவன் தான் வந்து இந்த கமாண்டர், அவன் தான் வந்து இந்த ஹெட் அந்த குரூப்புக்கே. சோ இதனால இவர் என்ன பண்றாருன்னா, கரெக்டா இவர் போகிறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 4 மணி போல ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல சன்செட் ஆயிட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து எங்க போறாங்க, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சோ அதனால என்ன பண்றாரு, பிளான் பண்ணி 6 பேர்லாம் உள்ளார போக முடியாது அந்த பில்டிங் குள்ளார, கரெக்டா 2 பேர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் விக்ரம் சிங்கும் வந்து போறாங்க. அவங்க போகும்போதே 3 பேர் அவங்க உள்ளார இருக்காங்க, நல்லா வந்து தெரியுது, கன் ஷூட் வந்து சவுண்ட் கேக்குது. சோ இவங்க மறைஞ்சு போகும்போது ஒரு வால், ஒரு செவர் இருக்கு, அந்த செவர்ல வந்து ஒரு கிரானைட் பாம்பு வந்து முகுந்த் வரதராஜன் வந்து தூக்கி போறாரு. அப்போ ஒரு தூக்கி போடும் போது ஒரு தீவிரவாதி என்ன ஆயிடுறான் அப்படின்னா அதுல இறந்துடுறான். மிச்சம் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவனுக்கு வந்து லைட்டா காயப்படுறது, இன்னும் அவனும் வந்து அந்த அல்தாஃப் வாணி ஹெட் கிடையாது, அல்தாஃப் வாணி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது இப்போ வந்து அவங்களுடைய விக்ரம் சிங் இருக்காங்களா, 2 பேரும் மாறி மாறி தேடுறாங்க. அப்ப விக்ரம் சிங்க வந்து யார கொண்டுறா அப்படின்னா சுட்டுறானா அந்த அல்தாஃப் வாணி வந்து ஷூட் பண்ணிடுறான். அதுல ஸ்பாட்லயே அவர் இறந்து போறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க சொல்லிட்டு நல்ல இன்னும் வெறியா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா முன்னாடி போறாரு. அவரு நினைச்சிருந்தா நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கான மாதிரி நம்மளுக்கும் ஆயிருது, பின்னாடி கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அவனை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த டைம்ல அப்படி நினைச்சிருந்தா அந்த தீவிரவாதி தப்பிச்சிருக்கலாம், அவர் முகுந்த் வரதராஜன் உங்களோட இருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து அதை பண்ணல. ஏன்னா அந்த தீவிரவாதி தப்பிக்க விட்ட எத்தனை பேர் வந்து இன்னும் இறப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சோ தன்னுடைய உயிரே போனாலும் சொல்லிட்டு அவர் தைரியமா முன்னாடி போறாரு. அவரை வந்து சுட்டுக் கொள்றாரு. வெளியில வந்து சிக்னல் கொடுக்கறாரு, ஆபரேஷன் சக்சஸ். ஆனா விக்ரம் மட்டும் வந்து நம்ம விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கொடுக்கறாரு. அந்த டைம்ல ஒரு மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அப்பதான் நோட் பண்றாங்க 3 புல்லட் வந்து அவருடைய உடம்புலயும் அன்கான்சியஸா தொலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியிலேயே அவர் வந்து உயிரை விட்டுறாரு. தன்னுடைய 31வது வயசுல ஒரு வீர மரணம் அடைகிறாரு. அவருடைய உடல் வந்து சென்னைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பீப்புள் வந்து அங்க விசிட் பண்றாங்க. ஆனா அவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. ரொம்ப பெயினா ஃபீல் பண்றாங்களே தவிர அவங்க முகத்துல வந்து ஒரு ஏக்கம் இருக்கே தவிர அவங்க வந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. ஏன் அப்படின்னா வந்து அவர் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காருல, நான் இறந்தா கூட வந்து நீ எப்பயுமே வந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது, ஏன்னா நீ பிரேவ் ஒய்ஃபா இருக்கணும், ஒரு சோல்ஜருடைய பிரேவ் ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவங்க விடல. கரெக்டா 2015 ஜனவரி 26 ரிபப்ளிக் டே அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி என்ன பண்றாருன்னா அசோக் சக்ரா விருது வந்து கொடுக்கறாரு. அசோக் சக்ரா விருதை வாங்கின 4th தமிழன் யாரு அப்படின்னா இந்த மேஜர் முகுந்த் வரதராஜன். தன்னுடைய ஃபேமிலியெல்லாம் விட்டு அவங்க குழந்தையெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து நம்மளுடைய எல்லைக்கு போய் போராடுறாங்க. ஈச் மினிட், ஈச் செகண்டுமே அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நமக்காகவும் நம்மளுடைய நாட்டு மக்களுக்காகவும் வந்து அவங்க தியாகம் பண்ணி அவங்களோட உயிரை கொடுக்கறாங்க. நவ் டெல் மீ, who is real hero?